ஸோ இந்த சோலே வந்து பிளான் பண்ணோம். நான் அடுத்த ஜென்மத்தில இந்த லெசன் கண்டிப்பா நான் கத்துக்கணும். வேற சாய்ஸே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப இன்டென்ஸா அந்த சோல் எடுத்துக்கும். ஒரு அப்பாவா இந்த நேரத்துக்கு நீங்க ஒரு அந்த டியூட்டிய பண்றீங்க. பட் உண்மையில உங்க ரிலேஷன்ஷிப் என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறீங்க. உங்களோட செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக. அது இன்டர்ஃபெரன்ஸ். சோல் பிளான் பண்ணியிருக்கு. நம்ம சும்மா தானே இருக்கலாம். நம்ம ஏன் அத இன்டர்ஃபியர் பண்றோம்னா, உன்னோட தர்மம் நீங்க பண்ணணும். அவங்கவங்க பண்ண வேண்டிய தர்மம் அவங்க பண்ணணும். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கையில இல்ல. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து பிறவிலேயே வந்து ஊனமா பொறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? த சோல் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா, அந்த கர்மான்றது வந்து ஒவ்வொரு ஆன்மாக்கும் அந்த கர்மா இருக்கும்ல, அந்த பிராரப்தம் எடுத்துட்டு வரோம் இல்லையா? அந்த பிராரப்த கர்மானா, அந்த இந்த பர்ட்டிகுலர் லைஃப் டைம் நான் பிளான் பண்றேன். இந்த அப்பா, அம்மாவ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த லெசன்ஸ் நான் கற்றுக்கணும் அப்படின்றது மொத்தம் அந்த சோல் பிளானிங்கில் இருக்கும். ஸோ இந்த ஜென்மத்துக்கு நான் ஒரு 10 லெசன்ஸ் கற்றுக்கணும். இந்த 10 லெசன்ஸ் தகுந்த மாதிரி நான் கர்மாவை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது தான் பிராரப்த கர்மா. ஸோ இந்த பிராரப்த கர்மாவில் ஒரு சில கார்மிக் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். திருட கர்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கர்மா. இன்டென்ஸாக இருக்கும் கர்மா. எஸ்கேப்பே கிடையாது அதுக்கு. ஏன்னா பல ஜென்மத்தில் அந்த கர்மா தீக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. இங்கே வந்த பிறகு அது மேலே ஒர்க் பண்ண மாட்டாங்க. அது ஃப்ரீ வில்ல விட்டுருவாங்க. ஸோ இந்த சோலே வந்து பிளான் பண்ணோம். நான் அடுத்த ஜென்மத்தில் இந்த லெசன் கண்டிப்பாக நான் கற்றுக்கணும். வேற சாய்ஸே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப இன்டென்ஸாக அந்த சோல் எடுத்துக்கும். அது பிராரப்த கர்மாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். திருட கர்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பை பர்த் அவங்களுக்கு வேற சாய்ஸே இருக்காது. தே ஹேவ் டு கோ த்ரூ தட். ஒரு அப்யூசிவான பேரண்ட்ஸ்க்கு பிறக்கிறது, ஆர் த சைல்டு பார்ன் சம் ஃபிசிக்கல் சேலஞ்சஸ், இல்லைனா சைல்டு அந்த பிறந்த பிறகு அந்த மொலஸ்டேஷன் இதெல்லாம் நடக்குது இல்லையா? திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் கர்மா, ரைட்? ஸோ இது பனிஷ்மெண்ட்டாக பார்க்காம, ஸோ தட் இஸ் வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் த சோல் ஹேஸ் டு பே பேக் அப்படின்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்டு அலூஃபாக கூட இருக்கக்கூடாது. அவங்கவுங்க கர்மா அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்ட்டு அலூஃபாக கூட இருக்கக்கூடாது. அவங்கவுங்க கர்மா அவங்க அனுபவிக்கிறாங்க. பட் என்னால் முடிஞ்சதை நான் என்ன பண்ண முடியும்? என்னால் முடிஞ்சதை நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் யோசிக்கணும். If you are capable to help, you should help without interfering. இங்கே வந்து இந்த ரொம்ப இட்ஸ் லைக் பிட் காம்ப்ளிகேட்டட், நாட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். யூ ஷுட் ஹெல்ப் வித்தவுட் இன்டர்ஃபியரிங். மீனிங்னா யூ ஷுட் நாட் கெட் என்டாங்கிள்டு எமோஷ்னலி. டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட். உன்னோட கர்மாவை பண்ணு, பலன் எதிர்பார்க்காது. டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட். ஸோ டோன்ட் பி ஏ சேவியர். நீங்கள் வந்து எதுக்கு நான் ஃபைன் லைனாக இருக்கிறேன்னா, டோன்ட் பி ஏ சேவியர். அந்த சேவியர் ஆட்டிடியூட் இல்லாமல் டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட். நான் இல்லைன்னா வேற யார் இருக்கா அப்படின்ற பாவனை தான் சேவியர் ஆட்டிடியூட். த லவ் அண்ட் அஃபெக்ஷன் யூ ஹேவ் இன் டிட்டாச்மெண்ட் இஸ் த ரியல் லவ். அட்டாச்மெண்ட் என்ன பண்ணும்? எமோஷ்னலாக என்டாங்கிள் ஆவீங்க. தென் கார்மிக்லி ஆல்சோ யூ ஆர் என்டாங்கிள்ட். ஸோ நேச்சுரலி வாட் ஹேப்பன்ஸ்? யூ ஆர் சஃபரிங். ஸோ நீங்கள் வந்து அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுங்க. உங்கள் பசங்களை அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுங்க. அன்கண்டிஷ்னலாக எப்படி லவ் பண்ண முடியும்? அட்டாச்மெண்ட் இல்லாத லவ் தான் அன்கண்டிஷ்னல் லவ். அதாவது நான் சொல்கிற பேச்சு நீ கேட்டாலும் கேட்கறனாலும் என்னோட அன்பு அப்படியே தான் இருக்கும் உனக்கு அப்படின்றது தான் ட்ரூ லவ். நான் சொல்கிற பேச்சு கேட்டால் உனக்கு என்ன வேணாலும் தருவேன். சொல்கிற பேச்சு கேட்கலன்னா யூஆர் அவுட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா தட் இஸ் கண்டிஷ்னல் லவ், ரைட்? கண்டிஷ்னல் லவ், அன்கண்டிஷ்னல் லவ் ரெண்டு இருக்குது. எல்லாமே கண்டிஷ்னல் லவ் தான். சுச்சுவேஷனில் எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே கண்டிஷ்னல் லவ் தான். when you realize yourself, that is unconditional. அதாவது உங்கள் மேலே நீங்கள் செலுத்துகிற அன்பு தான் ரியலி அன்கண்டிஷ்னல். மற்றவங்க மேலே செலுத்துறது எல்லாமே கண்டிஷ்னல். உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பு தான் அன்கண்டிஷ்னல். ஏன்னா நீங்கள் என்ன தவறு பண்ணாலும், நீங்கள் எப்படியா இருந்தாலும் உங்களை நீங்கள் நேசிச்சுட்டே இருப்பீங்க நீங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்தது, இந்த உலகத்துக்கு வந்தது உங்களுக்காக. ஸோ தட் மீன்ஸ் யூ ஆர் லவ்விங் யுவர் செல்ஃப் அன்கண்டிஷ்னலி. யூ ஆர் அக்செப்டிங் யுவர் செல்ஃப் அன்கண்டிஷ்னலி. அதே நீங்கள் மற்றவங்க மேலே செலுத்துறது தான் அன்கண்டிஷ்னல், விச் இஸ் வெரி சேலஞ்சிங். பட் அங்கே டிட்டாச்மெண்ட் இருக்கிறப்போ தட் இஸ் அ பாசிபிலிட்டி. அதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் அஸ் அ பேரண்ட் நீங்கள் கரெக்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ரோலுக்கு ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. நான் அப்பா, நீ பையன், அந்த ரோலுக்கு ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. ரைட்? ரைட் நவ் யூ ஆர் டூயிங் த டியூட்டி. ஒரு அப்பாவா இந்த நேரத்துக்கு நீங்கள் ஒரு அந்த டியூட்டியை பண்ணுறீங்க. பட் உண்மையில் உங்கள் ரிலேஷன்ஷிப் என்ன?
ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒரு ஆன்மாக்கு இன்னொரு ஆன்மாக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ நீங்கள் எப்போல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மோடு போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு டிட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. எங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மோடுக்கு போகிறீங்களோ அங்கே டிட்டாச்மெண்ட். ஃப்ரெண்ட்ஷிப் மோடில் போகலன்னு வச்சுக்கோங்க, தென் யூ ஹேவ் அன் அட்டாச்மெண்ட். என் பையன், என் பொண்ணு, என் மனைவி, என் புருஷன், யாரும் யாருக்கும் மனைவி இல்லை, யாரும் யாருக்கும் புருஷன் இல்லை. இது அல்டிமேட் ட்ரூத். டியூட்டி வேறு, டியூட்டி வேறு, அட்டாச்மெண்ட் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பசங்க வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் பசங்களை பெற்றுக்கிட்டீங்க, ரைட்? அவங்க சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் துணிமணி வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் அவங்களோட டியூட்டி. அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, அடிப்பட்ட தேவைகள் பார்த்துக்கிறது உங்களோட டியூட்டி. அதுதான் உங்களோட தர்மா. ஒரு அப்பாவாக உங்களோட தர்மா. பசங்க வேணும்னாக்கா அந்த பசங்க வந்து கால் மேலே நிற்கிற வரைக்கும், ஒரு 18 வயசு 20 வயசு வரைக்கும் நீங்கள் அவங்களோட தேவைகளை பார்த்துக்கணும். அது உங்களோட டியூட்டி. ஆனால் உங்களோட பிலீஃப் சிஸ்டம்ஸ், உங்களோட நம்பிக்கைகள் அவங்க மேலே திணிக்கிறது, நான் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது, அங்கே அது இன்டர்ஃபெரன்ஸ் ஆகுது. டியூட்டி வேறு, இன்டர்ஃபெரன்ஸ் வேறு. நான் உனக்கு எல்லாமே நான் தான் பார்க்குறேன், ஸோ உனக்கு பிடிக்கலனாலும் நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் அப்படின்றது இன்டர்ஃபெரன்ஸ். இப்போ அவங்க வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? உடனே போய் அதை ஸ்டாப் பண்ணி அந்த கத்தியை எடுத்துகிட்டு ஷார்ப்பாக இல்லாத பொருள் கொடுப்போம். இதில் விளையாடிக்கும். கரெக்டாக? ஷார்ப் இல்லாத பொருளில் விளையாடிக்கும். ஆனால் நைஃப் வேண்டாம். அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் அங்கே இன்டர்ஃபியர் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு ரூல் இருக்குது. ஜென்ரலாக இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. பட் எமர்ஜென்சின்னு வந்தாக்கா இன்டர்ஃபியர் பண்ணணும். அது குழந்தையா இருக்கிறப்போ. அதே அடல்ட் ஆகிட்ட பிறகு யூ ஹவ் டு ரெஸ்பெக்ட் தேர் ஃப்ரீடம். ஸோ தெர் இஸ் எ டியூட்டி, தர்மா. தர்மா இஸ் நத்திங் பட் டியூட்டி. அண்ட் தெர் இஸ் அன் ஆபத் தர்மா. ஆபத் தர்மானா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் டியூட்டி மாறும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் நாட் கில் அதர்ஸ். அது தர்மா. யாரையும் கொல்லக்கூடாது, தர்மா. அதே நீங்கள் பார்டரில் இருந்தால் யூ ஹாவ் டு கில். ஒரு எனிமி அட்டாக் பண்ணுறாங்கன்னா யூ ஹாவ் டு கில். அது ஆபத் தர்மம். டியூட்டின்றது யூ ஹாவ் டு டூ. உங்கள் பையன் உங்கள் சொல்கிற பேச்சு கேட்டாலும் கேட்கலனாலும் அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடணும். ஏன்னா உங்களை நம்பி வந்துட்டான், உங்களை நம்பி இந்த உலகத்துக்கு வந்துட்டான். சின்ன பையனை வீட்டு விட்டு வெளியே போ, நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு டூ த டியூட்டி. இன்டர்ஃபியரன்ஸ்ன்றது, அதே பையன் வளர்ந்த பிறகு ஒரு பொண்ணை லவ் பண்ணான், அந்த பொண்ணு லவ் பண்ணாதே, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது இன்டர்ஃபியரன்ஸ். யூ see there is a difference. இதே உங்கள் ஒய்ஃப் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆஸ் அ டியூட்டி யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஒய்ஃப். யூ ஹாவ் டு சப்போர்ட் யுவர் ஒய்ஃப். அது உங்களோட டியூட்டி. உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல, ஆனால் உங்களுக்காக நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி நீ செய்யணும்ன்றீங்க. அது இன்டர்ஃபியரன்ஸ், ரைட்? when you are forcing somebody, அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறீங்க உங்களோட செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக, அது இன்டர்ஃபியரன்ஸ். டியூட்டி உங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. மற்றவங்க விஷயத்தில், மற்றவங்க வாழ்க்கையில் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுறதுன்றது யூ ஆர் மேனிப்புலேட்டிங் அதர்ஸ் ஃப்ரீ வில். தட் இஸ் இன்டர்ஃபியரன்ஸ். மற்றவங்களோட ஃப்ரீ வில்ல நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னா அது இன்டர்ஃபியரன்ஸாக மாறிடும். ஸோ இந்த இன்டர்ஃபியரன்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த ஃபைனல் லெசன்ஸ் இந்த சோல் எவல்யூஷனில், இந்த ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸில். நான் இன்டர்ஃபியரன்ஸ்ன்றது ரொம்ப ஃபைனல் லெசன். மற்ற லெசன்ஸில் ஈஸியாக கற்றுக்கலாம், ஓகே? பட் இந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ்ன்றது ரொம்ப ஃபைனல் லெசன். அது